அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணுற விதமாக அதிகாலையில் படிக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிப்ரவரி மந்த் ஃபுல்லாக நான் உங்களுக்கு டெய்லி ஏர்லி மார்னிங் நான் ஒரு சின்ன வீடியோ நான் கொடுப்பேன். எதுக்குன்னா ஜஸ்ட் டு மேக் யூ ஆக்டிவ். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு படிக்கணும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் போடுங்க. லைக் குட் மார்னிங், இல்லை நான் வேக்ட் அப், ஸோ இந்த மாதிரி woke up, இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா தமிழில் திருக்குறள் தான் நம்ம பார்க்க போகிறோம். செய் நன்றி அறிதல். ஸோ உங்களுக்கு 3வது இயலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இது பார்த்தீங்கன்னா மனப்பாட குறள். ஸோ மனப்பாட குறளுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருக்குறளும் படிங்க, பொருளும் படிச்சுக்கோங்க. செய்யாமல் செய்த உதவி, நான் எந்த உதவியும் செய்யலை, ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா செய்யாமல் செய்த உதவிக்கு. அப்படி நீங்கள் செஞ்சதுக்கு இந்த வையகம்னா பார்த்தீங்கன்னா இந்த எர்த், வானகம் பார்த்தீங்கன்னா ஹெவன், அதாவது இந்த மண்ணுலகை விண்ணுலகை ரெண்டுமே நீங்கள் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈடாகாது நீங்கள் செஞ்ச உதவிக்கு. ஸோ படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வானகம் ஆற்றல் அரிது. ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். நீங்கள் இப்படி போட்டுறக்கூடாது. ஆற்றல் இல்ல போட்டு போட்டுறக்கூடாது. ஆற்றல் எழுது. என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களோ அப்படியே தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது. நம்ம ஒருத்தர் செய்த நன்றி, ஒரு நன்மையை நம்ம மறக்கக்கூடாது. அதான் நமக்கு சொல்கிறாங்க, ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதன்று, மாறாக அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது நல்லது. ஸோ அதான் சொல்கிறாங்க, நன்றல்லது அன்றே, அன்றேனும் போது அந்த பொழுதே அப்பொழுதே மறந்து விடுவது நல்லது. ஓகேவா? அடுத்து, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. ஸோ என் நன்றின்றதோட மீனிங் என்ன தெரியுமா? எப்பேற்பட்ட அறத்தை கெடுத்தவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வு இருக்கு, ஆனால் ஒருத்தர் செய்த நன்றியை மறந்தவனுக்கு வாழ்வே இல்லை. ஸோ உய்வுன்றது பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்வை குறிக்குது. ஸோ எந்த அறத்தை அழித்தவர்களுக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ எந்த அறத்தைனா மேபி ஒரு சின்ன ரூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ காலையில் எந்திரிக்கிறது, அது ஒரு அறம் தான். அதை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருத்தர் செய்த உதவி, அதாவது ஒருத்தர் செய்த நன்றியை மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, வாழ்வே இல்லை, உய்வே இல்லை. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு படித்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று நம்ம படிக்கலாம். சரி, தமிழில் ஒரு துணைப்பாட கதை, இல்லை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப், ஒரு கிராமர். ஸோ வெரி சிம்பிள். நம்ம பார்க்க போகிறதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். எல்லா நாளுமே நம்ம பார்ப்போம். இது எதுக்குன்னா உங்களுக்கு இந்த 28 நாளும் நம்ம இந்த வீடியோ மூலயமா நீங்கள் படித்து லேர்ன் பண்ணுன்றக்காக இல்லை. நீங்கள் உங்களோடதை நீங்கள் படிக்கணும், அதுக்கு நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்கணும். உங்களை சீக்கிரம் எந்திரிக்க வைக்கிறதுக்கு இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. ஓகேவா? நல்லா பண்ணுங்க. 28 நாள் இருக்குது, எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மந்த்து பண்ணுனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நம்மளுடைய மந்த் தான். ஓகேவா? பாய்.